ஆஞ்சநேயரின் வரலாறு என்றாலே அது ஏராளமான அதிசயம், ஆச்சரியம், அற்புதங்கள் நிறைந்து நம்மை பரவசப்படுத்தும் ஒன்றாகவே இருந்து வருகிறது. குறிப்பாக குழந்தைகளையும் பகவான் ஸ்ரீராம பக்தர்களையும் பரவசப்பட வைக்கும். அஞ்சனா தேவி தான் ஈன்றெடுத்த குழந்தை வானர முகத்தோடு பிறந்து இருந்தாலும் பிறந்த சில கணங்களில் அது 16 வயது வாலிபனாக கிடுகிடு என வளர்ந்து விட்டது என்பதால் தன் மகன் என்னும் பொருள்பட அவனை ஆஞ்சநேயா என அழைத்தாள். அப்படியென்றால் அஞ்சனையான தன்னை மிகவும் நேசிப்பவன் என பொருளாகும். தாயின் பாதத்தில் விழுந்து வணங்கி தொழும் நற்குணங்களின் வடிவமாக திகழ்ந்தான் ஆஞ்சநேயன். வானுலகில் நடனமாடும் தேவ கந்தர்வ கன்னிகளில் ஒருத்தி தான் அஞ்சனா தேவி. அப்போது ஒருமுறை ஒரு தவசீல முனிவரை குரங்கு முகம் என கேலி செய்ததனால் ஒரு சாபம் கிடைத்தது. அந்த சாபத்தின் விளைவாகவே அஞ்சனா தேவிக்கு பூ உலகில் குரங்கு முகத்துடன் ஒரு மகனை பெற்றெடுத்தாள். அஞ்சனா தேவி அந்த சாபத்துக்கு விமோசனம் கேட்டபோது, தேவி, உன் மகன் பரம்பொருள் சிவபெருமானின் அம்சம். நீயும் உன் கணவர் கேசரியும் புண்ணியம் செய்தவர்கள். இந்த அற்புத குழந்தையை பெற்றதால் நீ சாப விமோசனம் பெற்றுவிட்டாய். இனி விண்ணுலகம் வரவும் இன்று சூரியன் மறையும் வரைதான் நீ மண்ணுலகில் இருக்க முடியும் என விமோசனத்துடன் வாழ்க்கைக்கும் கெடு விதித்தது. அஞ்சனா தேவிக்கு சாப விமோசன மகிழ்வை தந்தாலும் அற்புத மகனை பிரிய மனம் சம்மதிக்கவில்லை. பிரிய இயலாத ஒரு கஷ்ட மனநிலையில் மகனிடம் பிரிய சம்மதம் கேட்க ஆஞ்சநேயனோ நிலைமை புரிந்து கொண்டவனாய் சம்மதித்தான். பிறகு தாம் சாப்பிட வேண்டிய உணவு பற்றி தாயிடம் கேட்க அஞ்சனையின் மனம் வேதனை அடைந்தது. பார்க்க பெரியவனாக இருந்தாலும் பிறந்த சில நேரமே ஆனதால் இம்மண்ணுலக விஷயங்கள் ஏதும் அவனுக்கு புரியவில்லை என்பது அவள் நினைவுக்கு வந்தது. அவள் திடுக்கிற்று திணறிவிட்டாள். பின்னர் தம்மை தேற்றிக்கொண்டு பலவித பழங்களை பற்றி கூறி வானரங்கள் பழத்தை புசித்து தன் பசியை ஆற்றிக்கொள்ளும் இயல்பு குறித்து விளக்கமாக கூறினாள். அஞ்சனா தேவிக்கு நேரம் குறைவாக இருந்ததால் வெளியே தெரிந்த சூரியனை காட்டி அதுதான் பழம் என்று கூறிவிட்டு வானுலகத்துக்கு சென்று விட்டாள். அஞ்சனா தேவிக்கு தன் மகனை ஆசீர்வதிப்பதற்கு மட்டுமே போதுமான நேரம் இருந்தது. பழம் சாப்பிட ஆசைப்பட்ட ஆஞ்சநேயன் தன் அன்னை அடையாளம் காட்டியதை நினைவுபடுத்தி கொண்டு பின் சூரியனே பழம்தான் என எண்ணியபடி தாவி குதித்து எழுந்து படுவேகமாக விண்ணில் நீந்தி போய் சூரியனை எடுத்து விழுங்கியே விட்டான். சூரியன் இல்லாத பூமியையும் விண்ணுலகையும் யாரும் கற்பனை செய்து பார்க்க முடியாது. ஈரேழு உலகமும் ஸ்தம்பித்து நின்றது. சூரியனையே விழுங்கக்கூடிய ஆற்றல் படைத்த அனுமனை கண்டு தேவர்களே திணறி போயினர். உடனே பிரம்மனை சந்தித்து நடந்த விவரங்களை எடுத்து கூறினர். பிரம்மனுக்கே என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஒரு கணம் அதிர்ச்சி அடைந்தவராய் இருந்தார். உடனே மண்ணுலகம் விரைந்தார். அனுமனை சந்தித்து பேசத் தொடங்கினார். அவர் கையில் அழகிய சிவந்த இரத்தின மாலை ஒன்றும் இருந்தது. தனது முன்பு 4 தலை உள்ள தாத்தா ஒருவர் அமர்ந்து தன்னிடம் அன்பாக பேசி வருவதை வேடிக்கையாக பார்த்து வந்த அனுமனுக்கு அவரிடம் மிகுந்த மரியாதை ஏற்பட்டது. அவர் சொல்வதன் அர்த்தம் புரிந்தது. சூரிய தேவனின் முக்கியத்துவம் புரிய வாய் திறந்து சூரியனை அண்டவெளியில் விட அவரும் ஆளவிட்டா போதும் என்பதை போல தாவி தன் இடத்திற்கே சென்று விட்டார். பிரம்மதேவர் அனுமனுக்கு தாம் எடுத்து வந்திருந்த சிகப்பு இரத்தின மாலையை கொடுக்க அது சிகப்பு வண்ணம் கொண்டதாக இருந்ததால் அதுவும் ஒரு பழமே என அனுமன் நினைத்தான். அவனை அழைத்து கொண்டு போய் தோட்டத்தில் உள்ள பல வகை பழ மரங்களை காட்டி அவைகளே தின்பதற்கு ஏற்றவை என விளக்கி சொல்லிவிட்டு அவனின் பிறப்பின் இரகசியத்தை கூறினார் பிரம்மதேவன். அந்த இரத்தின மாலை ஒளியில் கூட அவன் பழங்களை தேடி புசிக்கலாம் என கூறி அதை அவனது கழுத்தில் அணிவித்தார். பின்னர் அவனிடம், நீ ஒன்றும் சாதாரண குழந்தை இல்லை. ராமனாக விஷ்ணு அவதாரம் செய்யும் நேரம் அவருக்கு துணையாக சேவகம் செய்து காப்பவனாக இருக்க வேண்டும் என பிறவிக்கான காரணம் குறித்து விளக்கி கூறினார் பிரம்மதேவன். உன் கழுத்தை அலங்கரிக்கும் இரத்தின மாலை எவர் கண்ணிற்கும் தெரியாது. யார் ஒருவர் கண்ணிற்கு தெரிந்து
அது பற்றி பேசுகிறாரோ அவரே மகாவிஷ்ணு என புரிந்துகொள் என்றார். தாம் ஒரு ஸ்ரீராம பக்தன் என்கின்ற விபரங்கள் கேட்டு பூரிப்படைந்து மகிழ்ந்த அனுமன் ஆனந்த கூத்தாடினான். ஆண்டுகள் பல உருண்டு ஓடின. அனுமன் வாழ்வில் எத்தனையோ மாற்றங்கள், ஏற்றங்கள், எவ்வளவோ சம்பவங்கள் நடந்தேறின. ஒவ்வொரு கணமும் ஸ்ரீராமநாமம் சொல்லிக்கொண்டே ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியின் வருகை எதிர்பார்த்து வழிமேல் விழி வைத்து காத்திருந்தான் அனுமன். ஆவலுடன் அவன் எதிர்பார்த்திருந்த அந்த நாளும் வந்தே விட்டது. சீதாதேவியை தேடும் படலத்தில் ஒரு நாள் ஸ்ரீராமரும் லட்சுமணரும் சபரி அன்னை கூறியபடி சுக்ரீவனை சந்திக்க வரும்பொழுது சுக்ரீவன் தனது தளபதியான அனுமனை அழைத்து இவர்களை சோதனையிட உத்தரவிட்டான். பிரம்மச்சாரியான அனுமன் அவர்களை அணுகி யார் என்ன என்ற விவரங்களை கேட்டபோது, ராமர் உனது கழுத்தை அணிய செய்யும் இரத்தின மாலை உன்னை மேன்மேலும் அழகாக காட்டுகிறது என்று கூறினார். இதை கேட்டவுடன் அனுமன் பக்தி பரவசத்தில் பேச முயற்சித்தான். பேச்சு வராமல் கண்ணீர் வந்தது. கண்ணீர் மல்க காற்றாற்று வெள்ளத்தில் நடுவே நின்று நீர் அருந்தும் உணர்வுடன் ஆத்மார்த்தமாக, பிரபுவே, தங்களுக்கு தொண்டு செய்யவே என் பிறப்பு, தங்களை எப்போது சந்திப்போம் என்றபடி காத்திருந்து காத்திருந்து பூத்து போன என் விழிகளுக்கு ஒளி கிடைத்து விட்டது. தங்களை சந்தித்தது என் பாக்கியம் என்று பகவான் ஸ்ரீராமரின் கால்களில் விழுந்து வணங்கினான். வேதங்களை கற்றவருக்கு உரிய சத்தியமும் தெளிவும் அனுமன் பேச்சில் இருந்ததை அறிந்து கொண்டார் ராமர். எந்த ஒரு பிழையான தோணியோ முகக்குறிப்போ இல்லாது தேர்ந்தெடுத்த சொற்களால் கணக்கச்சிதமாக எவ்வித தயக்கமும் இல்லாது நிதானமாக அவன் பேசியது அனுமனின் விவேகத்தை பறைசாற்றுகிறது என்பதை அறிந்து கொண்டார். அனுமனின் சூட்சம புத்தி கூர்மை, தொலைநோக்கு பார்வை, முகம் பார்த்து குணம் படிக்கும் திறன், நினைத்த வடிவம் எடுக்கும் திறமை, வீரம், பலம், பாங்கான பேச்சு அனைத்தையும் கண்டு புன் சிரிப்புடன் தனது வலது கரத்தை மேலே உயர்த்தி எதற்கும் அஞ்சாத ஆஞ்சநேயனை, தான் ஏற்கப் போகும் வீரியமிக்க உண்மையானதொரு தொண்டனை மனதார ஏற்றுக்கொண்டு ஆசிர்வதித்தார் ஸ்ரீராமர். உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.